ஹலோ மக்களே! ஹாய்! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க. குக்கிங் அதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன வீடியோ டிஃப்ரெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியா பசங்கலாம் சேர்ந்து ஒண்ணா காசு போட்டு கலெக்ட் பண்ணி, நம்ம சின்ன வயசுல கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டுருப்போம் இல்லைங்களா? அது மாரி செய்ய போறாங்க. பட் அவங்க செய்யாம என்னோட ஹெல்ப்போட அவங்க செஞ்சு ஒண்ணா சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அவங்க எல்லாரும் ஒண்ணா காசு போட்டு தேவையான திங்ஸ்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி என்ட்ட மார்னிங்லேருந்து கேட்டு ரெசிபிய மாத்தி மாத்தி ஒரு வழியா ஒரு ரெசிபி ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. இவனுங்க தான் அந்த பசங்கள்லாம் செம்மையா விளையாண்டுட்டு இருக்கானுங்களே இப்ப. ஸோ என்ன ரெசிபின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன ரெசிபினா சப்பாத்தியும், பட்டர் சிக்கன் மசாலாவும் தாங்க பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 கேஜி சப்பாத்தி மாவு எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோத்தையும் பெசைய முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் என்ட்ட இருக்க மிக்ஸர் கிரைண்டர்ல போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, நான் மிக்ஸர் கிரைண்டர்ல அவ்வளோத்தையும் போட்டு எடுத்துட்டேன். ஸோ போட்டு எடுத்துட்டு பார்க்ல போய் பார்த்தோம் அப்டின்னா, அங்க வந்து இவனுங்க 3 கிலோ சிக்கன் கிட்ட வாங்கி எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்தானுங்க எனக்காக. சரி அட்லீஸ்ட் அந்த வேலையனாச்சும் செஞ்சாங்களேன்னு சொல்லிட்டு, அடுத்து இத மேரினேட் பண்ணி வச்சிரலாம் வாங்கடான்னு சொல்லி கூப்ட்டா, இருங்கக்கா கொஞ்ச நேரம் அப்டின்னு சொல்ட்டு பேசிட்டு விளையாண்டுட்டே இருந்துட்டானுங்க. ஸோ, அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க இதுக்கு மேல டைம் ஆயிடும்ன்னு சொல்லி ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணப்பயே ஒரு 5:00 ஆயிடுச்சு. ஸோ, போயிட்டு உட்காந்துட்டோம் பார்க்ல. ஸோ, போயிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க குடுங்க பார்க்கலான்னு பார்த்துட்டு எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. ஸோ, அதுபடி எடுத்து நம்ப ஃபர்ஸ்ட்டு அ பட்டர் சிக்கன் செய்யலாம். அதுக்காக வந்து சிக்கன மேரினேட் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, எல்லாத்தையும் ஊத்திட்டு அப்படியே இவனுங்கள வீடியோ எடுங்கடான்னு குடுத்தா, எப்படி எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு பாருங்களேன் மக்களே! எண்ணெயும் உருப்படியா எடுக்கல, சட்டியையும் ஒழுங்கா எடுக்கல. அப்புறம் என்னத்த தான்டா எடுத்தீங்க? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. சரி எதையோ எடுத்து தொலைங்க. எனக்கு வேற ஆள் இல்ல இன்னைக்கு வீடியோ எடுக்க. எப்போதும் நம்ப தான் வீடியோ எடுப்போம். இன்னைக்கு நம்மள இன்னொருத்தவங்கள எடுக்க சொன்னது எவ்வளோ ஒரு தப்பா போச்சு பாருங்களேன். கண்றாவியா எடுத்து வச்சிருந்தானுங்க. சரி போங்கடா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வீடியோவா போட வேண்டியதாச்சு. எல்லாம் என் நேரம். வேற என்ன பண்றது? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு வழியா சிக்கன மேரினேட் பண்ணிட்டேன். சிக்கன மேரினேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது வந்து மேரினேஷன்ல இருக்கட்டும்னு விட்டாச்சு. அதுக்குள்ளயுமே அப்படியே இருட்ட ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இவங்கலாம் தான் எங்க ஏரியா குட்டீஸ், சுட்டீஸ். ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து ஒண்ணு சேர்ந்து மணி போட்டு எல்லாம் பண்ணது. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் அப்புறம் ஸ்கூல் லீவ்னா எல்லாருமே இங்க தான் விளையாடுவாங்க. ஸோ நானும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியா வந்து விளையாடுறதுனால, என்னையும் அவங்க கூட ஒரு குட்டீஸா சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ, இப்ப வந்து பட்டர் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலான்னு சொல்ட்டு, ஆளாளுக்கு வெங்காயம் கட் பண்றது, தக்காளி கட் பண்றதுன்னு செஞ்சாச்சு. ஸோ, கேஸ் எடுத்துட்டு வந்து வச்சு, சிலிண்டரையும் எடுத்துட்டு வந்து வச்சு பத்த வைக்கலாம்னா, நான் இந்த கேஸ்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். கொஞ்சம் பயமா இருந்தது. புஸ்ஸுன்னு புடிச்சிருச்சு. "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்னது பண்ணிட்டு பத்த வச்சா, எல்லாம் கிளாப் பண்ணி ஃபன் பண்ணிட்டானுங்க. சரின்ட்டு ஒரு வழியா அடுப்ப சிம் பண்ணி அத கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாமிய கும்பிட்டுட்டு சட்டிய தூக்கி வச்சாச்சு. சட்டிய தூக்கி வச்சதுக்கப்புறம் என்ன, "நம்ப சமையல ஆரம்பிச்சிட வேண்டியதான்" அப்படின்னு சொல்ட்டு, அதுல எண்ணெய ஊத்தி வெங்காயத்த வதக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னதான் சொல்லுங்க, நம்ப வந்து வீட்லலாம் சமைக்கிறப்ப இவ்ளோ படபடப்பு இருக்காது. ஆனா யாராச்சும் வீட்டுக்கு வராங்க, இல்ல நம்ம வேற யாருக்காச்சும் செய்ய போறோம் அப்படின்னா வரும் பாருங்க ஒரு டென்ஷன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அப்படிங்கிற டென்ஷன்லயே செஞ்சுட்டு இருந்தேன். எதுவும் சொதப்பிறக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நம்மள நம்பி இத்தன பேர் சாப்பிட வராங்களே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த குழந்தைங்க மட்டும் இல்ல, அவங்களோட பேரண்ட்ஸையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்ட்டானுங்க. ஸோ, இது எதுவும் சொதப்பிறக்கூடாதுங்கிறதே எனக்கு மைண்ட்ல பெரிய டென்ஷனா வர ஆரம்பிச்சுருச்சு. அதுல இன்னொரு ஹைலைட் காமெடி என்னன்னா, என் லைஃப்ல இதுவரைக்கும் இத்தன பேருக்கு மொத்தமா நான் சமைச்சதே இல்லங்க. ஈவன் மேரேஜ் ஆயி இத்தன வருஷம் ஆகி கூட நான் இவ்ளோ பேருக்கு மொத்தமா இதுவரைக்கும் சமைச்சதே இல்ல. ஏன்னா மோர் தென் ஒரு 15 பீப்பிள்ஸ்க்கு மேல இருப்பாங்க. நான் இவ்ளோ பேருக்குலாம் செஞ்சதில்ல. என்ன வீட்ல ஒரு 4 பேர், 5 பேர். கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா அவ்ளோதான் இருக்கும். இவ்ளோ பேருக்குலாம் நான் மொத்தமா செஞ்சதே இல்லைங்களா, செம்ம எனக்கே ரிஸ்க்கா போயிடுச்சு. சரி பரவால்ல. எப்பதான் நம்மளும் கத்துக்கிறது. இவனுங்கள வச்சு ஒரு டெஸ்டிங்க போட்டுருவோம்ன்னு சொல்லி, நானும் களத்துல இறங்கி செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அடுத்து தக்காளிய வதக்கியாச்சு. தக்காளிய வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தூக்கி கொட்டலான்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் அத தூக்கி கொட்டி, இது எல்லாத்தையும் நல்லா ஆற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆற விட்டாச்சு. ஆற விட்டு ஒரு வழியா இத போயிட்டு அரைக்கணும். இப்ப இதுல என்ன ட்விஸ்ட்ன்னா, நாங்க பார்க்ல செய்றோம். பார்க்ல வந்து மிக்ஸி கிடையாது. அதுக்கு வந்து எந்த கனெக்ஷனும் கிடையாது. இங்க லைட் மட்டும் சோலார் லைட் உண்டு. அதனால பிரச்சனை இல்ல. இத அரைக்கிறதுக்கு எங்கடா அரைப்பீங்கன்னா, இருங்க ஆன்டின்னு சட்டிய தூக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போ ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏன்னா குவான்டிட்டி கூட. மிக்ஸில எத்தன வாட்டி போட்டு அரைக்கிறது? நீங்க எதையோ பண்ணுங்க. எனக்கு அரைச்சுட்டு வந்து குடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, நான் சிக்கன பொரிக்க ஆரம்பிச்சுட்டேன் பட்டர் சிக்கனுக்கு. நான் இந்த 3 கிலோ சிக்கன பொரிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க அரைச்சுட்டு வரணும்னு அவனுங்களுக்கு டாஸ்க்க குடுத்து அனுப்பிட்டேன். அதே மாரி அரைச்சுட்டு வந்துட்டானுங்க.
ஸோ அரைச்சுட்டு வரவும் நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய சட்டிய எடுத்து அந்த வட்டால வந்து எண்ணெய ஊத்தி பட்டை, கிராம்பு, பே லீஃப் எல்லாத்தையும் தாளிச்சு, மொளகாயெல்லாம் போட்டு சூப்பரா தாளிச்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்து அப்படியே அதில அழகா வழவழன்னு வழுக்கிட்டு போறப்ப போட்டேன் பாருங்க. அப்படி இருந்தது. ஏன்னா, இவ்ளோ பேருக்கு செய்றப்ப அதோட ஒரு இதே தனிங்க. அவ்ளோ ஒரு ஹேப்பியா நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ பேருக்கு செய்றேன் இல்லைங்களா? செம்ம ஹேப்பி ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே வந்து ரசிச்சு, ரசிச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பட்டர போட்டு அதில அரைச்சுட்டு வந்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா கொதி விட்டு கொதிச்சதுக்கப்புறம் அதில சிக்கனையும் எடுத்து போட்டாச்சு. பொரிச்சு வச்சிருந்த சிக்கனையும் அள்ளி போட்டு, அத மூடி ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எல்லாம் ஒண்ணாகி, அந்த கிரேவிலாம் உள்ள இறங்குனதுக்கப்புறம் திரும்பி அதில வந்து ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்து திரும்பி போட்டு, அப்படியே அத நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு, ஆஃப் பண்ணா, அப்படி ஒரு அருமையான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி ஒரு பட்டர் சிக்கன் நான் வாழ்க்கையில செய்வேன்னு நானே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா வந்துச்சு. மணமாவும் இருந்ததுன்னு தான் சொல்லணும். இத்தன பேருக்கு செமையா பண்ணி முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறப்ப, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஃபைனலா கார்னிஷிங்க்கு வந்து இத போடலாம் மேத்தி லீவ்ஸ அப்படின்னு சொல்லிட்டு, மேத்தி லீஃப எடுத்து நல்லா கசக்கி அதில கார்னிஷிங்க்கு சூப்பரா போட்டு முடிச்சு, அப்படியே ஒரு பிளேட்ட போட்டு மூடி வச்சுட்டு சைட்ல சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தோம். ஒரு அடுப்பு தாங்க இருக்கு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சப்பாத்தி வைஸ் வர்ஸா சைட்ல வந்து கிரேவி 2மே பண்ண முடியல. ஸோ ஒரு வழியா கிரேவிய பண்ணி இறக்கலாம் அப்படிங்கிறப்ப தான், ஃப்ரெஷ் கிரீம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷ் கிரீம் அதுவரைக்கும் ஊத்தவே மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் கிரீம பார்த்து நல்லா எடுத்து ஷேக் பண்ணிட்டு, அது தலையில அப்படியே அழகா ஊத்தலான்னு பார்த்தேன். ஆனா வரல. சரின்னு ஊத்தி அத இறக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு, சப்பாத்திய சுட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு மேல கால் வலி வந்துருச்சுங்க. எவ்வளோ நேரம் நம்ம நிக்கிறது? ஒரு பக்கெட் எடுத்து போட்டு கவுத்து உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கு அப்புறம் சப்பாத்திய சுட ஆரம்பிச்சா, சுடுறேன், சுடுறேன், சுடுறேன் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு 50 சப்பாத்தி போட்டிருப்பேன்னா பார்த்துக்கோங்களேன். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, சிக்கன் வெந்துச்சோ இல்லையோ, நான் செம்மையா வெந்துட்டேன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. ஆனாலும் கிளைமேட் கொஞ்சம் இப்பலாம் பரவாயில்லையா இருக்கிறனால ரொம்ப தெரியல. இருந்தாலும் முடியலங்க அந்த அனலுக்கு. ஃபைனலா எல்லாத்தையும் சுட்டு முடிச்சு ஹேப்பியா எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்காந்து தின்ன ஆரம்பிச்சுட்டானுங்க. எல்லாம் சூப்பரா இருக்குக்கா, சூப்பரா இருக்குன்னானுங்க. செம்ம ஹேப்பியா இருந்தது. பாருங்க சிக்கும் உட்காந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்ட்டு. ஸோ இது மாரி வந்து நாங்க எங்க ஏரியால சேர்ந்து எல்லா பசங்க, பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இது மாரி செஞ்சு சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இதுதான் வந்து என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன பிள்ளையில கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். இப்ப என் பையன் பெரியவனாகி இவ்ளோ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்படி செஞ்சு டிஃபரெண்ட்டா இது மாரி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப 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 ஹேப்பியா இருந்தது. ஸோ உங்களுக்கு இது மாரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மகளே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய்.